வணக்கம். ஷாயனமா. சாமிதான் பொய்யானால் சாணம் பார். எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான வரிகள், உயிரோட்டமுள்ள வரிகள் என்று சொல்லலாம். இதில் எத்தனை அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த மலம் நிறைந்த இந்த உடலுக்குள் மகா சிவன் குடியிருக்கின்றார், மகா காளி குடியிருக்கிறார். அப்போது இந்த மலம் நிறைந்த உடலை புனிதமாக்க தியானம் என்ற நிலையில் யோக தீயாக மாற்றி கொண்டு வருவது நல்லது தானே. உயிர் எங்கே இருக்குது? இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த உயிரை, அந்த உயிர் தீயை தியானம் தவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் கொண்டு வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான். நாம் கோவிலுக்கு போகிறோம், அங்கே சிலையை பார்க்குறோம், சுவாமி தரிசனம் பண்ணுறோம், பார்ப்பவர்களை கையெடுத்து கும்பிட்றோம், நமஸ்காரம் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் உயிர் சக்தி இருக்குது, ஆத்மார்த்தம் இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது, பண்பு பணிவு எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலும் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை ஒருவர் உணர்ந்து அந்த உயிர் சக்திக்கு தேவையான உடல் அழியாமல் ஒளிதேகமாக மாற்றக்கூடிய பொறுப்பு தனக்கு இருக்கின்றது. மற்றவர்களுக்கல்ல, தனக்கு மட்டுமே இருக்கின்றது. எதன் மூலமாக என்றால் தியானம் தவம் என்ற நிலையின் மூலமாக. அதனால தான் தன்னை பார், தன்னை உணர், தன்னைத்தானே அறிதல், வேறு எங்கேயுமே தேட வேண்டாம், உள்கட உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேடு என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அற்புதமான வரிகள் இல்லையா? சாணம் புழு பிடித்து இருக்கக்கூடிய இந்த உடலிலே அந்த அற்புத சக்தியை தேடுவாயாக. சாணத்தை எரித்தால் விபூதியாகிறது, அதை நாம் நெற்றியில் இட்டுக்கொள்கின்றோம். இந்த உடலை எரித்தால் சாம்பலானால் அந்த சாம்பலை நாம் நெற்றியில் பூசிக்கொள்வோமா என்றால் இல்லை. இறந்த பின்பு பிணம், உயிர் போன பின்னாடி அது பிணம். பிணத்துக்கு பெயர் இருக்குமா? இல்லை. பிணம் அது பேய் என்றும் சொல்லலாம், பயந்து ஓடி விடுவார்கள். அதனால் வாழக்கூடிய காலத்தில் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே வழி தியானம் தவம். நாம் ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதனுடைய சக்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் அணுக்களிலும் பரவும். நாம் நல்ல எண்ணங்களை விதைக்கும் பொழுது, நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த எண்ணமானது, அந்த அதிர்வலைகளை இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்திக்குள் எடுத்து சென்று அது முழுவதுமாக பரவும். இப்படி பரவும் பொழுது நேர்மறை சக்திகள் அந்த உடம்புக்கு கிடைக்கும். அதனால்தான் சாணம் என்ற ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். புழு பிடித்துள்ள இந்த உடலை, இந்த உயிரை புழு பிடிக்காமல் பார்த்து கொள்வது நம்மளுடைய கையில் இருக்கின்றது. ஸ்ரீ நம.